அப்ப மனசு எதை ஆசைப்படுதோ அதுக்கு தான் அலைன் ஆகணுமே தவிர, அதுக்கு தான் நம்ம இன்னர் ஒர்க் பண்ணணுமே தவிர, சொசைட்டில எதெல்லாம் அங்கீகரிப்பாங்களோ அதை மட்டும் வாழ்ந்துட்டு சொசைட்டிக்காகவே வாழ்ந்து சொசைட்டிக்காகவே சாகிறதுக்காக நம்ம பிறக்கல. அந்த வாழ்க்கையும் நம்மள நிறைவை கொடுக்காது, நம்மளுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. அப்ப கண்டிப்பா நமக்கு பிடிச்சதை வாழணும், என்ன சொல்றது, நம்ம மனசு ஆசைப்படுறதெல்லாம் வாழணும், எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்மளோட மனசோட ஆசைக்காக வாழணும். அப்பதான் அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அந்த மனசோட ஆசைக்காகவே செல்ஃப் அலைன்மெண்ட் நடக்கணும். அந்த செல்ஃப் அலைன்மெண்ட் எப்படி நடக்கணும்னா சோலோட அலைன் ஆகணும். மனசு வந்து சோலினுடைய கீழ்நிலை, அதாவது உயிரினுடைய கீழ்நிலை மேனிபுலேட் பண்ண முடியும். மனசாட்சி உயிரினுடைய மேல்நிலை மேனிபுலேட்டே பண்ண முடியாது. அதனாலதான் மனசாட்சியை ஹையர் செல்ஃப்னு சொல்றோம். மனசை என்னன்னு சொல்றோம், மனசு வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகேயா, மனசு வந்து உயிர்ப்பு தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்றோம் மனசுக்கு. அதனாலதான் ஹையர் செல்ஃப் குரு, மனசாட்சி குரு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மனசு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னர் சைல்டு, எமோஷனல் சைடு. நம்மளுடைய எமோஷனல் சைடு, நம்ம அழுகிறது அது இதெல்லாம் நம்ம இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். ஓகேயா, ஸோ மனசு தான் நம்மளோட இன்னர் சைல்டு, நம்மளோட எமோஷனல் சைடு எல்லாமே. அந்த மனசாட்சி தான் அந்த இன்னர் சைல்டுக்கான குரு, சரி தப்பு எல்லாமே சொல்லி கொடுக்குற ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்.